அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 16/5/2024 வியாழக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோடு மாவட்டத்தில் 39.2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. குமரி கடலில் நீடிக்கும் சுழற்சியானது தமிழகத்தை நெருங்கும் என, அதாவது இன்று நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது நாளை, அதாவது மே 17, 18 தேதிகளில் தமிழக நிலப்பகுதியில் சுழற்சி நீடிக்கும். மே 19, 20 தேதிகளில் தமிழக கடலோர பகுதியில் நீடிக்கும். மே 21 மேலும் அதற்கு தீவிரமடையும். அதே சமயத்தில் அதர் வங்கக்கடலில் இறங்கி மேலும், அதாவது மே 21ஆம் தேதி வங்கக்கடலில் இறங்கி மேலும் தீவிரமடையும். அந்தமான் நோக்கி நகரக்கூடும். மே 22 அந்தமானுக்கு கிழக்கில் ஒரு சுழற்சியும் தமிழகம் அந்தமான் இடையே நீடிக்கும் சுழற்சியும் நீண்ட சுழற்சியாக நீடிக்கும். மே 23, அதாவது மே 23 பொறுத்த மட்டில் நீண்ட சுழற்சியானது ஒன்றிணையமா அல்லது ஒன்றிணைந்து மியான்மரில் கரையை கடக்குமா என ஆய்வு பணி தொடர்கிறது. உயரழுத்தம் பொறுத்த மட்டில் உயரழுத்தம் வங்கக்கடல், அரபிக்கடலில் நீடிக்கிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் கடந்த 24 மணி நேரத்தில், நேற்று மதிய மாலையில் பல்வேறு இடங்களில் மழை பதிவானது. இரவில் குறிப்பாக சிவகங்கை, மதுரையின் வடக்கு பகுதி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்கள் மற்றும் சேலம், தருமபுரி, நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களிலும் ஆங்காங்கே இடிமலை பதிவானது. அதிகாலையில், நேற்று நள்ளிரவுக்கு மேல் அதிகாலையில் டெல்டாவில் கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் அநேக இடங்களிலும் இடிமலை பதிவானது. புதுச்சேரி, காரைக்காலிலும் இடிமலை பதிவானது. டெல்டாவில், இன்று குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில், டெல்டாவில் கனமழை கொட்டி தீர்த்தது. பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு பொறுத்த மட்டில், அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில், சென்னை உள்ளிட்ட, அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில், சென்னை உள்ளிட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் படிப்படியாக மழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் திருவள்ளூர் மாவட்டம் பொறுத்த மட்டில் பள்ளிப்பட்டு, திருத்தணி, திருவள்ளூர், பூண்டி, ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், பூந்தமல்லி, அம்பத்தூர், சோழவரம், எண்ணூர், கும்மிடிப்பூண்டி, ஆரணி, சென்னை மாவட்டத்தின் தண்டையார்பேட்டை, பெரம்பூர், கொளத்தூர், அயனாவரம், கிண்டி, தரமணி, வேளச்சேரி, திருவான்மியூர், பள்ளிப்பட்டு, அடையார்,
திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், டி நகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், அருகம்பாக்கம், புரசைவாக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் பொறுத்தவரை பல்லாவரம், வண்டலூர், செங்கல்பட்டு, திருப்போரூர், திருக்கலிகுன்றம், மதுராந்தகம், செய்யூர். விழுப்புரம் மாவட்டத்தின் மரக்காணம், மயிலம், விழுப்புரம், விக்கிரவாண்டி, வல்லம். வட உள் மாவட்டங்களான திருப்பத்தூர் பொறுத்தமட்டில் பேரணாம்பட்டு, ஆம்பூர், நாட்ராம்பள்ளி, வாணியம்பாடி, திருப்பத்தூர், ஊத்தங்கரை, வேலூரின் காட்பாடி, வல்லம், அணைக்கட்டு, வேலூர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அரக்கோணம், நெமிலி, வாலாஜா, ஆற்காடு. ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் பொறுத்தவரை வேடல், காஞ்சிபுரம், வாலாஜாபாத், உத்திரமேரூர். கள்ளக்குறிச்சியின் திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், சின்னசேலம், கல்வராயன் மலை. டெல்டா மாவட்டம் பொறுத்தவரை கடலூரின் தொழுதூர், திட்டக்குடி, விருதாச்சலம், நெல்லிக்குப்பம், கடலூர், புவனகிரி, வடலூர், நெய்வேலி, காட்டுமன்னார் கோயில், சிதம்பரம், மயிலாடுதுறையின் கொள்ளிடம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், பூம்புகார், மயிலாடுதுறை, மணல்மேடு, செம்பனார் கோயில், பொறையார். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கீழ்வேலூர், நாகூர், சிக்கல், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருக்குவளை, எட்டுக்குடி, வேதாரண்யம், கோடியக்கரை. திருவாரூர் மாவட்டமான நன்னிலம், குடவாசல், வலங்கைமான், நீடாமங்கலம், மன்னார்குடி, கூத்தாநல்லூர், திருத்துறைப்பூண்டி, டகட்டூர், மன்னார்குடி, தஞ்சாவூரின் ஆடுதுறை, திருவிடைமருத்தூர், கும்பகோணம், நாச்சியார் கோயில், ஐயம்பேட்டை, தஞ்சாவூர், திருவையாறு, கல்லணை, பூதலூர், நெய்வாசல், ஒர்த்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி. திருச்சி மாவட்டத்தின் துறையூர், தொட்டியம், முசிறி, மணச்சநல்லூர், லால்குடி, ஸ்ரீரங்கம், திருச்சி, மணப்பாறை, மருங்காபுரி, பெரம்பலூரின் செட்டிக்குளம், ஆலத்தூர், வேப்பூர், பெரம்பலூர். அரியலூர் மாவட்டத்தின் ஆண்டிமடம், ஜெயகொண்டம், அரியலூர் மற்றும் கொங்கு மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, குன்னத்தூர், ஊத்தங்கரை,
வேப்பனப்பள்ளி. அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டத்தின் நெருப்பூர், இந்தூர், அனுமந்தபுரம், பாப்பிரெட்டிப்பாளையம். சேலம் பொறுத்தமட்டில் மேட்டூர், எடப்பாடி, மேட்டூர் அணை, ஏற்காடு, ஓமலூர், சேலம். நாமக்கல் மாவட்டத்தின் பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல், நாமகிரிப்பேட்டை, எருமைப்பட்டி, திருச்செங்கோடு. கரூர் மாவட்டத்தின் பரமத்தி, அரவக்குறிச்சி, கடவூர், கரூர், குளித்தலை, தோகமலை. திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்தமட்டில் கொடைக்கானல், வத்தலகுண்டு, நத்தம், திண்டுக்கல், பழனி, வேடசந்தூர், ஒட்டன்சத்திரம். ஈரோடு மாவட்டத்தின் தாளவாடி, கொத்தமங்கலம், பவானிசாகர், நம்பியூர், சென்னிமலை, ஈரோடு, தொட்டியம்பாளையம், குமாரபாளையம். திருப்பூர் மாவட்டத்தின் அவிநாசி, திருப்பூர், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், தாராபுரம், உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூரின் மேட்டுப்பாளையம், காரமடை, பெரியநாயக்கன்பாளையம், மருதமலை, அன்னூர், போதனூர், கோயம்புத்தூர், மதுக்கரை, வயலூர், கணத்துக்கடவு, பொள்ளாச்சி, செட்டிப்பாளையம், பெரியநகமம், ஆனமலை, வேட்டைக்காரன்புத்தூர், ஆழியாறு, வால்பாறை. நீலகிரி மாவட்டத்தின் பந்தலூர், தேவாலா, கூடலூர், நடுவட்டம், உதகமண்டலம், கொடநாடு, கோத்தகிரி, குன்னூர். தென் மாவட்டமான தேனி மாவட்டத்தின் கும்பக்கரை, அதாவது தேனி மாவட்டத்தின் கும்பக்கரை, பெரியகுளம், போடிநாய்க்கனூர், கம்பம், மேகமலை, மயிலாடும்பாறை, சின்னமனூர், தேனி. மதுரை மாவட்டத்தின் பழமுதி சோலை, அழகர் கோயில், மதுரை, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, ஏழுமலை, பெரியார், கல்லுப்பட்டி, திருமங்கலம். புதுக்கோட்டை பொறுத்தமட்டில் விராலிமலை, அன்னவாசல், புதுக்கோட்டை, திருமயம், அரிமளம், அறந்தாங்கி, ஆவடியார் கோயில், கட்டுமாவாடி, மணமேல்குடி, சிவகங்கையின் சங்கம் புணரி, நெய்குப்பி, பிள்ளையார்பட்டி, செட்டிநாடு, காரைக்குடி, மதகுப்பட்டி, மானாமதுரை, சிவகங்கை, அன்னவாசல். ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி, திருவெங்கடம்பட்டு, தேவிப்பட்டினம், ராமநாதபுரம், பரமக்குடி, கமுதி, கடலாடி,
சாயல்குடி, கீழக்கரை, ராமநாதபுரம், மண்டபம், ராமேஸ்வரம், தூத்துக்குடியின் விளாத்திக்குளம், எட்டயபுரம், கோவில்பட்டி, கழுகுமலை, கடம்பூர், ஒட்டப்பிடாரம், ஸ்ரீவைகுண்டம், காயல்பட்டினம், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், சாத்தான்குளம், கயத்தார், விருதுநகரின் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், விருதுநகர், சிவகாசி, ஆலங்குளம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, தென்காசி மாவட்டத்தின் சங்கரன் கோயில், கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், திருநெல்வேலியின் ராதாபுரம், திசையன்விளை, நாங்குநேரி, மணிமுத்தாறு, திருநெல்வேலி, கங்கை கொண்டான், பாபநாசம், கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சிப்பாறை, குலசேகரம், குளித்துறை, எரணியல், பூதப்பாண்டி, கன்னியாகுமரி, நாகர்கோயில் உள்ளிட்ட புதுச்சேரி, காரைக்கால், அதாவது புதுச்சேரி பொறுத்த மட்டில் புதுச்சேரி மாவட்டத்தின் முதலியார்பட்டி, புதுச்சேரி, பிள்ளையார்குப்பம், காரைக்கால் மாவட்டத்தின் திருநள்ளார் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட அதாவது வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மாவட்டம், தென் மாவட்டம் உள்ளிட்ட புதுச்சேரி, காரைக்காலில் இடிமலைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. கனமழை பொறுத்தமட்டில் டெல்டா, கொங்கு மாவட்டம், தென் மாவட்டம் உள்ளிட்ட டெல்டாவின் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கொங்கு மாவட்டத்தின் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் தென் மாவட்டத்தின் தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 28 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. புதுச்சேரி, காரைக்காலிலும் ஓரிரு பகுதியில் கனமழை பதிவாகும். தற்சமயம் வட கடலோர மாவட்டங்களில் அதாவது வட மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்து வருகிறது. வெப்பநிலை பொறுத்த மட்டில் இன்று கொங்கு மாவட்டங்களில் வெப்பநிலை உயர்ந்து பதிவாகும். கேரளா பொறுத்த மட்டில் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம், இடுக்கி, கோட்டயம், பத்தனந்திட்டா, ஆலப்புழா, கொல்லம், திருவனந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. கர்நாடகா,
தெலுங்கானா ஆந்திராவில் ஆங்காங்கே மழை பதிவாகும். வெப்பநிலையானது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் வெப்பநிலை உயர்ந்து பதிவாகும். விவசாயிகள் பொறுத்தமட்டில் வானிலை என்பது மாறுதல் உட்பட்டது என்பதால் தினசரி அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.